guys, வணக்கம். பூண்டியில் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணதுனால ரிசப்ஷனில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா கீயை கொடுத்ததுனால ரூமில் போய் உட்காந்துக்கிட்டோம். ஏசி ரூம் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து guys. வெளியில் மாதாவோட ஸ்டாச்சியோ பாண்டோ இருந்துச்சு, அதில் தான் நான் விளாட்டே இருந்தேன். பால்கனிலேருந்து பார்க்கும்போது செம்ம வியூவாக இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் ரீச் ஆனதுனால செம்ம பசி, அதனால் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம். சர்ச்சோட ஹோட்டல்லையே லஞ்ச் சாப்பிட்டோம். நான் ஆர்டர் பண்ணுறது ஃபிஷ் மீல்ஸ். சென்னையில் ஃபிஷ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணால் வெறும் ஃபிஷ் குழம்பு தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே ஃபிஷ் ஃப்ரையும் கொடுப்பாங்க தெரியுமா. வெறும் 150 rupees தான். டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் மாஸ்க்கு ரெடி ஆகிட்டோம். சர்ச்சுக்கு போயிட்டு கேண்டில் ஏற்றிக்கிட்டு மாதாக்கு சாரி ஆஃபரிங் பண்ணுவோம். ஓப்பன் ஸ்பேஸில் தான் மாஸ் நடந்துச்சு. மாஸ் முடிஞ்ச உடனே மாதாவோட கார் பொசிஷன் தேர் ஃபுல்லாக ஃப்ளார்ஸ்லேயே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்துச்சு தெரியுமா. தேர் ஸ்டார்ட் ஆகும்போது சம்மர் பட்டாசு வெடிச்சாங்க பார்த்தீங்களா. தேர் பார்த்து முடிச்சுட்டு அங்கே இருக்க ரோட்டு கடையிலே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அங்கே நிறைய டாய் ஷாப் இருந்துச்சு, அதனால என் பிரதர் கேலு வந்து ஃபுட்பால் வாங்கினோம். நாங்கள் எல்லாருமே விளாட்னோம். அடே ஜாலியாக இருந்துச்சு. 12 o'clock வரைக்கும் விளாட்டு தூங்கிட்டு மார்னிங் மாஸ்க்கு ரெடி ஆகிட்டோம். ரூமுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் சாப்பிட்டுட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டை. பூண்டி மாதா சர்ச் வெறும் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இவர் தான் லூத் சேவியர் ஃபாதர். உங்களுக்கும் பூண்டி மாதா சர்ச் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் வேளாங்கண்ணி சர்ச் போயிருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பூண்டி சர்ச்சுக்கு போங்க. அங்கே வியூஸ் செம்மையாக இருந்ததுனால கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அங்கேருந்து தஞ்சாவூர் ட்ரெயின் பிடிச்சி அப்படியே சென்னைக்கு கிளம்பிட்டோம். எங்கள் மம்மி மாமி அக்காலாம் சேம் ட்ரெஸ்ஸஸ் போட்டுருந்தாங்க. என்னோட ட்ரிப் முடிஞ்சிருச்சு. பிரியாணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.